தேர்வு எழுதினாங்க 308 போஸ்ட்டுக்கு. ஸோ அன்றைக்கு இந்த மாதிரி எங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லை, புத்தகம் மட்டும்தான், அதுவும் சென்னையில் தான் கிடைக்கும். அப்போ நாங்கள் நண்பர்களுக்குள்ள அந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி ஷேர் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் ஜெராக்ஸ் போடுறதுக்கு 5 ரூபாய். இப்போ அந்த சிரமமான சூழ்நிலையிலும் கூட நான் தினமும் ஒரு மாதம் 8 மணி நேரம் என்னுடைய தேர்வுக்காக படித்தேன். எனக்கு திருமணமாகி 3 வயசில் ஒரு குழந்தை இருந்தது. ஆனால் என்னுடைய கவனம் முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் விட்டுட்டேன்னா மறுபடியும் டிஆர்பி எப்போ வரும்னு தெரியாது. ஸோ தினமும் 8 மணி நேரம் படித்தேன். நான் படிக்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பேன். எல்லா லெவல்லையும் பெஸ்ட் யூட்டிலைசர் லைப்ரரி அவார்டு வாங்கினேன். என்னுடைய கைப்படாத புத்தகங்களே நூலகத்தில் இருக்காது. இன்றைக்கும் எனக்கு புத்தக வாசிப்பு மிகவும் பிடித்த விஷயம். புத்தகங்களை விட சிறந்த நண்பர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை, மனித மனங்களில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்களை நமக்கு சொல்றது புத்தகங்கள் தான். இந்த டிஆர்பி பார்த்தீங்கன்னா 400 மார்க் ரிட்டன் எக்ஸாம், 2 நாள் எக்ஸாம் நடந்தது. 200 மார்க்ஸ் அப்ஜெக்டிவ், 200 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ், 50 மார்க் இன்டர்வியூ. நான் படிக்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, பரிசு கிடைக்குதோ கிடைக்கலையோ எல்லா போட்டிகளையும் நான் கலந்துக்குவேன். அதே மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் போகணுங்கிறதுனால கண்டிப்பாக என்னுடைய தந்தையாருக்கு தினமும் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கணும், ரேடியோ கேட்கணும். அது மாதிரி எனக்கு ரீடர்ஸ் டைஜஸ்ட், காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ, அந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி என்னுடைய தந்தையார் கொடுத்திருந்தாரு. நான் பள்ளியில் படிக்கிற பொழுதும் என்சிசியில் J1 J2 இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது என்சிசியில் இருந்தேன். பிஎன்சி சர்டிஃபிகேட் ஹோல்டர். 1984 என்னுடைய பேசிக் லீடர்ஷிப் கேம்ப்காக கல்கட்டாவில் இருக்கிற விஸ்வபாரதி யூனிவர்சிட்டிக்கு கவர்மெண்டோடைய செலவில் நாங்கள் கேம்புக்கு போனோம். அது மாதிரி காலேஜ் படிக்கும்போது வாலிபால் பிளேயர், வாலிபாலில் யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணேன். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, எந்த போட்டியும் விட்டு வைக்கல. ஸோ இதில் எல்லாமே நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன். இந்த இன்டர்வியூக்கு போகும்போது, டிஆர்பி காலேஜ் டீச்சர் இன்டர்வியூக்கு போகும்போது 50 மார்க் இன்டர்வியூ, அதில் 25 மார்க் டீச்சிங். ஒரு பெரிய டேபிள் இருந்தது, அதில் நிறைய புத்தகங்களை பூச்சி வச்சிருந்தாங்க. அதில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்து படிக்க சொன்னாங்க. அதை படித்து பார்த்து நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் அது என்ன போர்ஷன் தோணும் அதை நம்ம நடத்த முடியும். 25 நிமிஷம். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஜிகே கேட்டாங்க. அப்போ உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்னன்னு கேட்டாங்க. நான் எல்லா போட்டிகள்லையுமே சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன். ஸோ அந்த 50க்கு எனக்கு தெரிஞ்சு 40 மார்க் மேலே வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, படிப்பு மட்டுமே உங்களுக்கு பத்தாது. நீங்கள் வாங்கின இந்த கிராஜுவேஷன் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதுங்கிறது தான் இன்றைக்கி கவர்மெண்ட் நான் முதல்வன் மூலம் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு கரிக்குலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு டிஆர்பி ரிசல்ட் வரும்பொழுது 308 பேரில் ஐ ஸ்டூட் 3rd in the state level. இப்போ என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் அந்த 308 பேரில் 3வது ஆளாக நான் செலக்ட் ஆனேன். அப்புறம் கல்லூரியில் வேலைக்கு வந்த பிறகும் நான் பிஎட் காலேஜில் 21 வருஷம் இருந்தேன். 12 புத்தகங்கள் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமான 24 மணி நேரம் தான் எனக்கும். நைட் 10 மணிக்கு அப்புறம் உட்காந்து எனக்கு கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். 10லிருந்து 2 மணி வரைக்கும் என்னுடைய புத்தகங்கள் நான் எழுதினேன். பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் என்னுடைய புத்தகங்கள் ரெஃபரன்ஸ் புக்காக இருக்குது. 2009 ஒரு உத்தமம் இன்ஃபிட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னுடைய பேப்பர் செலக்ட் ஆகி யூஜிசி 100% டிராவல் கிராண்ட் எனக்கு கொடுத்துச்சு. நான் ஆசைப்பட்ட அந்த ஜெர்மனுக்கு நான் போனேன். ஜெர்மனில் இருக்கிற கொலோன் யூனிவர்சிட்டியில் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. அங்கே பேப்பர் ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு அங்கிருந்து நான் ஃப்ரான்ஸ் போனேன். இரவு 7 மணிக்கு அந்த ஈஃபில் டவரில் போய் ஏறி நின்று ஓன்னு கத்துனேன். ஏன்னா இது 1979 நான் மனசில் விதைத்த கனவு. ஆக அன்பு குழந்தைகளை, என்னால் அதை சாதிக்க முடியும்னா கட்டாயம் உங்களாலும் அதை சாதிக்க முடியும். ஆக உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும், உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன, எதை நோக்கி நீங்கள் பயணப்படுகிறீர்கள் என்பதை முதல்ல திட்டமிடுங்க. நம்ம மேனேஜ்மெண்ட்ல ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவோம். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ்.
அப்போ உங்களை பற்றிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, நீங்க உங்களுடைய கனவுகளை செய்ய முடியாமல் போக தடுக்கிற தடைகளும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆக இந்த பட்டமளிப்பு விழாவினுடைய என்னுடைய செய்தி, நீங்கள் எல்லாருமே திறமை வாய்ந்தவர்கள், திறமை இல்லாதவர்கள் என்று யாரும் கிடையாது. ஆக உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும், நான் இங்க நிக்கணும்னு ஆசைப்பட்டனால தான் நான் இங்க நிக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் குழந்தைகளே. ஏன்னா நீங்க ஆசைப்படுகிறதை கொடுப்பதற்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. அப்ப அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைக்கு நம்ம எல்லா ஃபீல்டிலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்துட்டோம். அப்ப நம்ம இந்த குளோபலைசேஷன்ல உலகம் நம்மிடம் என்ன எதிர்பார்க்குது, அந்த தகுதிகளை நீங்கள் வளர்த்தி கொள்ளணும். நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். என்னுடைய பையனை டாக்டர் ஆக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அப்போ ஒரு 2000ல சீக்ரெட்னு ஒரு புக் வந்தது. இதை கட்டாயம் நீங்க படிக்கணும் எல்லாருமே. ரொம்ப அருமையான புத்தகம். அந்த சீக்ரெட் புத்தகம் படிக்கிற பொழுது அதுல ஒரு பேஜ்ல ஒரு சின்ன நிகழ்ச்சி வரும். ஒரு 7 வயசு பையன் ஒரு சைக்கிள் வேணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு சைக்கிள் அவனுக்கு என்னென்ன கலர்ல எந்த மாதிரி சைக்கிள் வேணும்னு படம் வரைஞ்சிருப்பான். ஆனா அவனோட அப்பா அம்மாவுக்கு அதை வாங்கி கொடுக்க காசு இல்லை. அப்ப அவன் என்ன நினைப்பானா, நம்மளோட பிறந்த நாள் அன்னைக்காவது இந்த சைக்கிள் வாங்கணும்னு நினைப்பான். கரெக்டா அவனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு காலையில 7 மணிக்கு யாரோ கதவை தட்டுவாங்க. திறந்து பார்த்தா அவன் ஆசைப்பட்ட சைக்கிளோட அவன் தாத்தா நின்றுட்டு இருப்பார். இது அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருந்தது.